வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம இடையில ஹோண்டாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்கான ஹோண்டா SP125 ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த 125cc செக்மெண்ட்லேயே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி எடுக்கிற ஒரு வண்டினா அது இந்த ஒரு வண்டி தான். அப்படி என்ன தான் இருக்குது இந்த வண்டியில் பார்ப்போம். பார்த்து முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா என்னோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவிமாங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இன்னமும் மறந்து போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைனை பொறுத்தா இருக்குது. கம்பெனி தரப்பில் இது ஒரு சிட்டி கம்யூட்டர் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுக்குறேன்றாங்க. நிச்சயமாக இந்த சிட்டி கம்யூட்டர் ஸ்டைலிங்கில் இது ஒரு பெட்டரான லுக்ஸோட இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா வச்சுங்களேன், இது ஒரு சிட்டி கம்யூட்டர் பைக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் நிச்சயமாக ஒரு சிட்டி கம்யூட்டர் பைக் மாதிரி இல்லை, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதேமாரி ஓட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸாகவுமே இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், இப்படி ஏறி உட்காந்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த டேங்க் நல்லா பெருசாக இருக்கிறதுனால இந்த ஒரு NS அதுமாதிரி ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்லாம் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சட்டில் ஃபீல் நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்த விஷயம் வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் அப்படியே நம்ம அந்த சீட்டிங் அண்ட் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களுமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த சீட்டிங் பொறுத்தளவுக்கு இட்ஸ் நாட் குட். ஆமாம், அந்த அளவுக்குலாம் ரொம்ப ப்ளஷியாக ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஸ்டிஃபான சீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்பாஞ்ச் அது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க போது இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நல்லா சாஃப்ட் டியூண்டாகவே இருக்குங்க. பட் பின்னாடி தட்ஸ் ஸ்டில் ஸ்டிஃப் தான். சரி, ஓகே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவராலாக வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸுக்கு ஒரு 5 out of 4 கொடுக்கலாம். பின்னாடி சஸ்பென்ஷனும் சீட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாகவே ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் தர பைக்காக இது இருந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே பார்த்துருவோமே. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவுக்கு நிச்சயமாகவே இந்த பைக்கில் குறையே இல்லை. ஏன்னா வாங்கலாம், கிட்ட வாங்க நான் காமிக்கிறேன் தேர்வுங்க. இதில் நம்மளுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், LCD டைப்பு. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வருது, ஃபஸ்ட் விஷயம் கீர் போர்ஷன் இண்டிகேட்டர். ஆமாம், இப்போ இருக்கிற நிறையா பைக்ஸில் எது தேவையோ என்னமோ இந்த கீர் போர்ஷன் இண்டிகேட்டர் நிச்சயமாக நிறைய பேருக்கு தேவைப்படுது. பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டருக்கு, அதுக்கடுத்து டைமு, அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் பார்க்குற ஒரு செட்டிங் கூட இருக்குது. அதை நீங்கள் பண்ணி உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருதுன்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் பெட்டர் தான். பட் நான் இப்போத்திய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன் அதை மாதிரி இல்லைன்றதும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தெரியலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு இந்த செட் ஆஃப் ஃபீச்சர்ஸே மோர் தென் எனஃப் தான். சரி, ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஓகேப்பா. சரி, ஓகே. அப்படியே வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க லைட்டிங் பார்த்துருமே. நம்மளுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் ஹாலஜன் தான். ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க LED லைட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், அதோட த்ரோ நைட்லேயும் சரி எல்லா டைம்லேயும் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க LEDலாம் உங்களுக்கு எந்த வித குறையும் தேவையில்ல. நீங்கள் ஃபாக் லேம்ப்ஸும் போடவே தேவையில்ல. அதுக்கடுத்து பின்னாடி பிரேக் லைட்டுமே உங்களுக்கு சரி, ஓகே. அதுக்கடுத்து வண்டியோட ரியர் லைட்ஸ் பொறுத்த அளவுக்கு இங்கே உங்களுக்கு ஹாலஜன் கொடுக்குறாங்க. இது போதும். ஃப்ரண்ட்டில் LED கொடுத்தாங்களே, அதுவே என்ன கேட்டால் போதுமான லெவல் லைட்டிங் தான். லைட்டிங் பொறுத்த அளவுக்கும் நிச்சயமாகவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. லைட்டிங் செக்மெண்ட்டுமே பார்த்து முடிச்சாச்சு. இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் பொறுத்த அளவுக்கு இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினால் 10.72 BH ஆஃப் பவர்ஸையும் 10.2 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு ஒரு மாதிரி வச்சுக்கலாம். வண்டியில் டாப் ஸ்பீடு இன்னும் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுவோம் கண்ட்ரோலே கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் ஒரு 100 வரைக்குமே போகுதுன்னு வச்சுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் இதில் நிச்சயமாக ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் லோ ரேஞ்சுக்கு இது போகும். டாப் எண்ட்லாம் எதிர்பார்த்து எடுக்கிறது தப்பு. ஏன்னா வண்டி ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இல்லை. பட் ஆனால் மைலேஜ் அதில் தான் இது கிங்கே. ஏன்னா அந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கம்பெனியில் 65 kmpl வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நிச்சயமாகவே மைலேஜ் விஷயத்தில் இதை விட்டால் இந்த 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, அதுக்கடுத்து வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பேக்கில் ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. அந்த வண்டியோட பிரேக்கிங் செட்டப் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்க் பிரேக் நிச்சயமாக நல்லா இருக்குதுங்க. அதெல்லாம் எந்த வித குறையுமே இல்லை. பட் பின்னாடி இருக்கிற ட்ரம் பிரேக் வந்து லிட்டரலி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. பட் அதனால் அது பெரிய பிரச்சனை இல்லை. ஓட்டி பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகிடும். அதனால் வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு 5 out of 4 கொடுக்கலான்னு வச்சிங்களேன். பட் நான் CBS பிரேக்கிங் சிஸ்டம் தான் இருக்குது. நம்மளுக்கு ABSலாம் கொடுத்துருந்தாங்கன்னா 5 out of 6 கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு சரி அதை எடுங்க, இல்லாத விஷயத்தை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. சரி, ஓகே. அப்படியே வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு அப்படியே சின்னதாக ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாம். வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நீங்கள் ட்ரம் பிரேக் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு 1,04,000 கிட்ட வருது ஆன் ரோட் ப்ரைஸு. ஊருக்கு ஏற்ற மாதிரி நிச்சயம் அந்த ப்ரைஸு கொஞ்சம் வேரி ஆகும். அது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கடுத்து வண்டியோட டிஸ்க் பிரேக் பார்த்தோம்னா வச்சுங்களேன், அது உங்களுக்கு 1,08,000 கிட்ட வருது. அதுவும் சின்னதாக ஏரியா இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. ஆக மொத்தத்தில் இந்த அதான் நியரபிள் டு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிச்சயமாக இது ஒரு பெட்டர் பைக்காக இருக்கும். எடுக்கணும்னு நினச்சா நிச்சயமாகவே எடுக்கலாம். என்னோடய சஜஷன் ஒர்த்து தான்ப்பா. சரி, ஓகே. போங்க நம்ம அப்படியே ஒரு சின்ன ரைட் போயிட்டு வரலாம். நம்மகிட்ட சாவி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரைட் போவோம்.
ஓகே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படியே இதுவாக வருது. ஓகே வண்டி பாருங்க அப்படியே பட்டர் ஸ்மூத்துங்க. அப்படியே ஒரு இன்னும் அந்த ஒரு முதல்ல அது செல்ஃப் சுற்றினா ரர்ன்னு ஒரு சவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அதுமாரி எந்த ஃபீலுமே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதில் உங்களுக்கு அந்த சைலண்ட் ஸ்டார்ட் அண்ட் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிக்காங்க. அதனால் சரி ஓகே வண்டியை மூவ் பண்ணுவோம். வண்டியோட ரைடிங்லாம் அப்படியே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. கீரை பிடிச்சி ஃபஸ்ட்டு கீர் கீழே இறக்கிட்டோம், வண்டியை மூவ் பண்ணிட்டு போகலாம். அதுக்கடுத்து மற்ற எல்லா கீருமே உங்களுக்கு மேலே தூக்குற மாதிரி இருக்கும். அதுதான் இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த டேங்க்கில் கால் இடிக்கும் பொழுது எனக்கே லைட்டாக இப்போ இடிக்குது, அது கொஞ்சம் மனசில் வச்சுங்க. சரி ஓகே வண்டியோட அந்த ஆக்சலரேஷன் ரொம்பவே ஸ்மூத், பட்டர் 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 ஸ்மூத்து, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டியோட இன்ஜின். அதெல்லாம் எந்த வித குறையுமே இல்லை. சரி வாங்க ஓகே லைட்டாக கொஞ்சம் பட் வண்டியில் அந்த ஒரு இது வரைக்கும் நான் 125cc நிறைய பைக் ஓட்டியிருக்கேன். அதில் ஃபீல் பண்ண அந்த ஒரு புல்லிங் வந்து இதில் எனக்கு பெருசாக கிடைக்கல. அது ஒரு விஷயம் மைனஸாக தெரியுது. புல்லிங் லைட்டாக கம்மி இருக்குது, பட் ரொம்பலாம் கம்மியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் 125cc ஓட்டியிருக்கேன். அதில் உங்களுக்கு பயங்கரமான புல்லிங் இருக்கும், பட் ஆனால் இதில் புல்லிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயமே சூப்பராக இருக்குது. எக்ஸசைஸ் நோட்டுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. இதில் என்ன பிரச்சனை, கார்னரிங்லாம் நல்லா பண்ண முடியுது. சரி ஓகே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த எக்கனாமிக்கல் மீட்டர் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த எக்கனாமிக்கல் மீட்டர் வச்சு நீங்களே உங்களோட ரைடிங் எக்கனாமிக்ஸை டிசைட் பண்ணி நல்ல ஒரு டீசெண்டான ரைடிங் மெயின்டைன் பண்ணலாம். அதை பச்சை கலர் லைட் எது பாருங்கள். சரி ஓகே அப்படியே இப்போ நம்ம வண்டியோட ஒரு சின்ன பிரேக்கிங் பாருங்க. ஃப்ரண்ட் பிரேக்லாம் அப்படியே செம்ம ஷார்ப்பாக இருக்குது. இப்படி லைட்டாக இப்படி பண்ணாலே பிடிக்குது. பட் பின்னாடி பிரேக் தான் நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து மெடிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையும் அப்படியே கம்பைன் பண்ணி நிறுத்துறீங்கன்னும் போது பக்கா நியூட்ரல் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகே